நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்கிற வார்த்தையை ஆண்டவர் இன்று நமக்கு அருளி, கடவுளுடைய நீதி தலைத்தோங்கும் என்கிற உண்மையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் பாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நீதியும் இரக்கமும் நிறைந்த தெய்வமாய் வெளிப்படுகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. இன்று திருப்பாடல் 72 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. இந்த சமாதானத்தை தேடித்தான் நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனித சமூகமே இறைவன் அருளுகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பான நாளில் ஆண்டவர் அருளுகிற அந்த இறை சமாதானம் நம்மோடு தங்கியிருக்க, நம்மை வழி நடத்த நாம் ஆண்டவருக்குள் இணைந்து பயணிப்போம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக, உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. இந்த வார்த்தைகள் நமக்கு நிறை மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நீதியோடு நம்மை ஆளுகை செய்கிறார், எளியவர்களுக்கு நீதி தீர்ப்பை வழங்குகிறார். இந்த நல்ல தெய்வம் நமக்கும் இனி வருகிற நாட்களில் நிறைவான ஆசீர்வாதத்தை, நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எல்லா இடத்திலும் கொடுத்து ஆசீர்வதிக்க மன்றாடி செபிப்போம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும்.
இன்று வாழ்வியல் சமூகத்தை நாம் உற்று நோக்குகிற பொழுது நீதியற்ற ஒரு சமூகத்தையும் இறைவன் அருளுகிற சமாதானத்தை இழந்த ஒரு சமூகத்தையும் பார்க்கிறோம். கடவுள் மீண்டும் மீண்டும் நம்மோடு கூட உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டு சமாதானத்தை உறுதி செய்யவே அவர் நம்மோடு தங்கியிருக்கிறார். இந்த இறைவன் அருளுகிற சமாதானத்தை, நீதியை எடுத்து செல்கிற கருவியாக நாமும் மாற அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீதியும் இரக்கமும் நேர்மையும் உலகின் கடையெல்லை வரை பறந்து கிடக்கிறது. நாங்கள் இந்த உண்மைக்கும் நீதிக்கும் சார்ந்து வருகிற சாட்சிகளாயிருக்க எங்களுக்கு உதவி அருளும். உம்முடைய பேரிரக்கம் எங்களை பாதுகாத்து வழிநடத்த எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.